வணக்கங்க. சூப்பரா ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் மிக்சர் செய்யலாங்களா? நிறைய பழம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் ஜூஸ் குடிச்சு போர் அடிக்குதா? இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பழமே பிடிக்கலன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறோம். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வெண்ணிலா தானே காமனாக எல்லாருக்கும் பிடிக்கிறதா இருக்கும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 லிட்டர் பால் அளவுக்கு தாங்க செய்கிறோம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து அதுவும் நல்லா சர்க்கரை கரையிற அளவு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மில்கையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடியில் போய் உட்காந்துரும். நல்லா கலந்து விட்டு அது நல்லா வெந்து கொதிச்சு வரணும். ஏன்னா அது பவுட்ரு உடனே கொதிச்சிருச்சுன்னு இறக்கிடாதீங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இதை நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை செஞ்சு காலையிலே செஞ்சுருங்க. இல்லை முதல் நைட்டே செஞ்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் தேவையோ அதையும் கட் பண்ணி நீங்கள் தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதுளம்பழம் எடுத்திருக்கோம், திராட்சை எடுத்திருக்கோம், வாழைப்பழம், வாட்டர் ஆப்பிள், மேங்கோ, ஆப்பிள், பப்பையா, என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் பிஃபோராக தான் நீங்கள் எல்லாமே மிக்சிங் கொடுக்கணும். அதனால் கட் பண்ணி தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் வைங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பால் வேறு பழம் வேறு தனித்தனியாக அப்படியே நீத்து போய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆஃப் தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா பழத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டோம். இது பழம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஆற வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மில்கையும் சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு உடனே தேவைன்னா கூட ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பால் நேற்று போயிடும், அப்புறம் டேஸ்ட்டே இருக்காதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே கஸ்டர்ட் மில்கை நல்லா தாராளமாக சேர்த்துடுங்க. நான் இப்போ தனித்தனியாக கூலிங்காக இருக்கிறது தான் சேர்க்குறேன். ஆனாலும் இதுக்கப்புறம் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 or 2 hours வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகி வரும். ஸோ அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி எடுக்க வரணுங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.